ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவில் சமோசா செய்ய போகிறோம். கோதுமை மாவு டேஸ்ட் பிடிக்காதவங்க மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது சமோசா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சேர்க்குறதுனால இந்த சமோசாவோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்காகத்தான். இப்போ தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து சமோசா ஸ்டஃபிங்க்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சமோசா ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 1/4 கப்பு பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த காய்கறி வீட்டில் இருக்கோ, கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி காய்கறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு இதோடு சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கோன் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ கோன் ஷேப்பில் கிடச்சோன்னா நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னர் 2 ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அது மேலே உள்ளதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்கிறோம். சமோசா ஃபில்லிங் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சரியாக ஒட்டலைன்னா 1 ஸ்பூன் மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். இப்போது நான் அந்த பேஸ்ட்லாம் எதுவுமே வைக்காமலே நல்லா ஒட்டிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சமோசாலாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சமோசாவை 2 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சமோசாவை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சமோசா மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது சமோசா ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.